தினமும் இயேசுவின் இந்த மார்னிங் டிவோஷனில் எங்களோடு இன்றைக்கு தெய்வ பிள்ளைகள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள். அத்தனை சந்தோஷமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் நம்முடைய பலத்த துருகமாக இருக்கிறது. ஆமென். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, அதை கருத்தோடு நான் துதித்திடுவேன் சொல்லி நம்ம சேர்ந்து பாட போகிறோம். யெகோவா ஈரே, அவர் நமக்கு வேண்டிய யாவையும் பார்த்து கொள்கிற தேவன். அவர் யெகோவா ராஃபா, நமக்கு சுகம் தருகிற தேவனை நல்ல கரங்களை தட்டி பாடி நம்ம தேவனை மகிமைப்படுத்தலாமா? நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு. யெகோவா நீரே, எல்லாமே பார்த்து கொள்வீர். யெகோவா நீரே, எல்லாமே பார்த்து கொள்வீர். காலங்களப்பா நாங்கள் காலங்களப்பா, காலங்களப்பா நாங்கள் காலங்களப்பா. நாமும் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். இயேசு நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வமே. யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வமே. சோத்திரமே சோத்திரமே அப்பா, சோத்திரமே சோத்திரமே அப்பா, சோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். இயேசு நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். ஆமென். கர்த்தருடைய நாமம் நம்முடைய புகலிடமாய் இருக்கிறது. ஆமென். தொடர்ந்து ஒரு நாளும் ஒரு சங்கீத பகுதியை நம்ம தியானம் செய்து வருகிறோம். இந்த நாளிலே கூட நான் வாசிக்க வேண்டியதான சங்கீத பகுதி சங்கீதம் 35. சங்கீதம் 35 நம்ம தொடர்ந்து வாசிக்க வேண்டியது. ஸோ சங்கீதம் 35ல் 28 வசனங்கள் உண்டு. 1லேருந்து 28 வரைக்கும் இருக்குது. ஸோ அதில் இன்றைக்கி வந்தீங்கன்னா 1லேருந்து 14 வரைக்கும் இருக்க அந்த வசனத்தை மாத்திரம் வாசித்து நம்ம தொடர்ந்து அதை காரியங்களை வாசித்து அதுலேருந்து நம்ம சில காரியத்தை கற்றுக்கொள்ள போகும். நாளைக்கு 15லேருந்து பேலன்ஸ் இருக்கிற அந்த 24 வசனங்களை நம்ம 28 வரைக்குள்ள வசனங்கள் நம்ம பார்க்கலாம். சங்கீதம் 35 தாவீதின் சங்கீதம். கர்த்தாவே, நீர் என் வழக்காளிகளோடைய வழக்காடி என்னோடு யுத்தம் பண்ணுகிறவர்களோடு யுத்தம் பண்ணும். நீர் கேடகத்தையும் பரிசையும் பிடித்து எனக்கு ஒத்தாசாக எழுந்து நில்லும். என்னை துன்பப்படுத்துகளோடு எதிர்த்து நின்று ஈட்டியை யோங்கி அவர்களை மறித்து நான் உன் ரட்சிப்பு என்றே என் ஆத்மாவுக்கு சொல்லும். என் பிராணனை வாங்க தேடுகள் வெட்கப்பட்டு கலங்குவார்களாக. எனக்கு தீங்கு செய்ய நினைக்கிறவர்கள் நாணம் அடைவார்களாக. அவர்கள் காற்று முகத்தில் பறக்கும் பதரை போலாவார்களாக. கர்த்தருடைய தூதன் அவர்களை துரத்துவானாக. அவருடைய வழி இருளும் சறுக்குலமாய் இருப்பதாக. கர்த்தருடைய தூதன் அவர்களை பின்தொடர்வானாக. முகாந்திரம் இல்லாமல் எனக்காக தங்கள் வலையை குழியில் ஒளித்து வைத்தார்கள். முகாந்திரம் இல்லாமல் என் ஆத்மாவுக்கு படுகொலை வெட்டினார்கள். அவன் நினையாத அழிவு அவனுக்கு வரவும், அவன் மறைவாய் வைத்த வலை அவனையே பிடிக்கவும் கடவுது. அவனே அந்த குழியில் விழுந்து அழிவானாக. என் ஆத்துமா கர்த்தருக்குள் கலிகூர்ந்து அவருடைய ரட்சிப்பில் மகிழ்ந்து இருக்கும். சிறுமையைப்பட்டவனே அவனிலும் பலவாண்டே கைக்கும், சிறுமையும் எளியுமானவை கொள்ளையர்களுடைய கைக்கும் தப்பி வைக்கிற உமக்கொப்பானவர் யார் கர்த்தாவே என்று என் எலும்புகளெல்லாம் சொல்லும். கொடுமையான சாட்சிகள் எழும்பி நான் அறியாதே என்னிடத்தில் கேட்கிறார்கள். நான் செய்த நன்மைக்கு பதிலாக தீமை செய்கிறார்கள். என் ஆத்துமா திக்கற்று போக பார்க்கிறார்கள். அவர்கள் வியாதியாக இருந்தபோது ரட்டு என் உடுப்பாக இருந்தது. நான் உபவாசத்தால் என் ஆத்மா உபத்திரவப்படுத்தினேன். என் ஜபமும் என் மடியிலே திரும்ப வந்தது. நான் அவனை என் சிநேகிதனாகவும் சகோதரனாகவும் பாவித்து நடந்து கொண்டேன். தாய்க்காக துக்கிக்கிறவனைப் போல துக்க வஸ்திரம் தரித்து தலை கவிழ்ந்து நடந்தேன். ஓகே, இந்த சங்கீதம் தாவீதின் சங்கீதம். ஸோ நம்ம இதை ஃபுல்லாக முடிக்கலை.
பேலன்ஸ் இருக்கிற வசனத்தை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, இந்த சங்கீதத்தில் பாருங்கள், தாவீது தேவனிடத்தில் எல்லா சங்கீதத்தையுமே தாவீது வழக்கமாக செய்கிற மாதிரி ஒரு முறையிடுதல் மாதிரி தான் ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்படி ஆரம்பித்தாலுமே தாவீது இந்த சங்கீதத்தை ஒரு காரியத்தை தெளிவுபடுத்தி என்னென்னா, நான் நன்மை செய்து நான் தீமை கண்டேன்னு சொல்லிட்டு அநேக காரியங்களை சொல்கிறார். ஏன்னா இவர் நன்மை மக்களுக்கு அநேக நன்மைகள் செய்திருந்தாலும், அல்லது தன்னோட கூட இருந்தவர்களுக்கு இவர் அநேக நன்மைகளை செய்தாலும் அவர்கள் அதற்கு பதிலாக தீமை செய்தார்கள். ஸோ அது நிமித்தமாக தாவீது என்ன பண்ணுறாருன்னா, மிகவும் ஒரு வேதனையோடு இருக்கார். வேதனையோடு ஆண்டவர் நோக்கி பார்க்குறாரு, எனக்கு இதுக்கு ஒரு தீர்வு வேணும். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரியத்துக்காக தேவன் நோக்கி பார்க்குறாரு. ஸோ அந்த நேரத்தில் தாவீது ஒரு வசனத்தை சொல்கிறார் பாருங்களேன், இதில் நான் உன் ரட்சிப்பு என்று என் ஆத்மாவுக்கு சொல்லும். நீங்கள் தான் ரட்சிப்பு. ஏன்னா ரட்சிப்பு என்பது பார்த்திங்கன்னா தேவன் மாத்திரம் தருவனே, உலக மனிதர்களிடத்தில் அல்ல. உலக காரியத்தில் நம்ம வழக்காடினாலுமே நமக்கு தீர்வு, நமக்கு பிரச்சனைக்கான தீர்வு என்கும்போது தேவன் மாத்திரமே அதை தர முடியும். அது மாத்திரம் இல்லாமல் என் ஆத்மா கர்த்தருக்குள் கலிகூர்ந்து அவருடைய ரட்சிப்பினால் மகிழ்ந்து இருக்கும். இன்றைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம். ஸோ ரட்சிக்கப்பட்ட நமக்கு எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொள்ளக்கூடியத்தக்கதான அபிஷேகத்தை, அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஆமென். ஸோ பிரச்சனைகள் எல்லாம் நம்ம சோர்ந்து போகவே கூடாது. ஸோ நமக்கு நல்லா வேதாகமத்தில் தெரியும், புதிய பண்ணி இயேசு கிறிஸ்து உலகத்தில் வாழ்ந்த நாட்கள் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் சொல்லிட்டு சீசைகள்லாம் என்ன பண்ணுறாரு, சீசைகளோடு இவர் போகிறாரு. ஸோ கடல் கொந்தளிப்பு பார்க்குறாங்க. சீசைகளுக்கு ஒரே பயம். ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டார் அக்கறைக்கு போவோம்னு சொல்லிட்டாரு. ஸோ அந்த வார்த்தைனால தான் முடிஞ்ச அக்கறைக்கு நிச்சயம் போயிடுவேன்னு சொல்லிட்டு. ஆனால் சீசைகள் பார்த்தீங்கன்னா அந்த சுற்றிக்கிற சூழ்நிலை பாருங்கள், கடல் கொந்தளிக்குது, காற்று அடிக்குது. ஏசு என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அழகாக தலகானை வச்சு என்ன பண்ண படுத்து தூங்கிட்டு இருப்பார். உடனே சீசைகள் பயத்தோடு எழுப்புறாங்க, ஆண்டவரே நாங்கள் மடிந்து போகுது, நமக்கு என்ன கவலையே இல்லையா, நீங்கள் ஏன் இப்படிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறார், அற்ப விசுவாசிகள் ஏன் சந்தேகப்பட்டீர்கள், ஏன் அவிசுவாசமாக இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டு காற்றின் கடையில் அதட்டினார். என்ன சொல்ல வரேன்னா, ஸோ தேவநாயகத்தை எவ்வளோ சொல்லுங்க. ஏன்னா காற்று அடிக்கும்போது, கடல் கொந்தளிக்கும் போது ஆண்டவர் அந்த படகுல தான் இருந்தார். அவர் இவங்கெல்லாம் பாருங்கள், இயேசுவை தவிர அந்த கூட்டத்தில் இருந்து எல்லாருமே ஒரு அவிசுவாசமாக தான் இருந்தாங்க. சூழ்நிலை பார்க்குறாங்க, அது இப்படிங்கிறாங்க, இது இப்படிங்கிறாங்க. ஸோ நிறைய காரியத்தை பார்த்தாலும் இயேசு என்ன பண்ணனா, சமாதானமாக இருந்தார். ஏன் சமாதானமாக இருந்தான்னா, இந்த கடல் பார்த்தீங்கன்னா என்னுடைய தரிசனத்தை முறிக்க முடியாது. என்னுடைய தரிசனம், அவருடைய வாழ்வின் நோக்கம் சிலுவை மரணம். ஸோ அது வரைக்கும் என் ஊழி அழைப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அவர் நிச்சயம் உள்ள தேவனாக இருந்தபடினால் சமாதானம் உள்ளவராக இருந்தார். அதே போல தான் இப்போ இருக்கிறதான சூழ்நிலைகள், வியாதி, வறுமை, இதெல்லாம் உங்கள் தரிசனத்தை பாழாக்க முடியாது, உங்கள் தரிசனத்தை தடை செய்ய முடியாது. அதனால தான் தேவன் அலசத்து கர்த்தர் செய்ய நினைத்து தடை செய்ய ஒருவனால முடியாது. தேவன் சகலமும் செய்ய வல்லமையுள்ளவரே. ஸோ இந்த சூழ்நிலையை பார்த்து சோர்ந்து போகாதீங்க. அவிசுவாசமான எண்ணங்கள் வந்தாலும் இயேசுவின் நாமத்தை அதை பிரேக் பண்ணுங்கள். எல்லாவற்றையும் பிரேக் பண்ணி விசுவாசமான வார்த்தைகளை பேசி, அந்த கடல் கொந்தளிப்பு நடுவில் நீங்கள் போனாலுமே அதை பார்த்து விசுவாசமாக நீங்கள் பேசுங்க. அந்த எல்லாம் அவிசுவாசமான காரியங்கள் எல்லாம் விசுவாசமாக மாறும். அல்லேலூயா. ஸோ சந்தோஷமாக இருங்க. இந்த சங்கீதத்தில் தாவீதிலிருந்து கற்றுக்கொண்ட ஒன்று தான், அவனுக்கு எவ்வளோ நெருக்கடிகள் அவனை சூழ்ந்து இருந்தாலுமே தாவீது அழகாக சொல்லரு, என் ஆத்மா கர்த்தருக்குள் கலிகூர்ந்து என் ரட்சிப்பினால், ஆமென், அவருடைய ரட்சிப்பினால் மகிழ்ந்திருக்கு. இன்னைக்கு நம்முடைய ஆத்மா கலிகூரட்டும், அவருடைய ரட்சிப்பினால் மகிழ்ந்திருக்கட்டும். ஏன்னா அவர் கூடவே இருக்கிறார். கடலில் இயேசுவை எப்படி கூடவே இருந்து சீசைகளுக்கு அற்புதம் செய்தாரோ, அதே போல் இந்த கடலில் நம்ம வாழ்க்கை, இந்த படகுல நம்ம போயிட்டே இருக்கிறோம். நிறைய சூழ்நிலைகள் வருது. அதை பார்த்து சோர்ந்து போகாமல் சமாதானம் உள்ளவங்களாக இருங்க. இது எல்லாம் மேற்கொள்ளத்தக்கதான பலத்தை ஆண்டவர் நமக்கு தருவார். ஆமென். நம்ம சேர்ந்து ஜெபிக்கலாமா? தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். நாளுக்காக நன்றி அப்பா. நல்ல வார்த்தைகளை கேட்ட ஆண்டவரே, என் ஆத்மா கர்த்தருக்குள் மகிழ்ந்திருக்கும். ஏசப்பா, அவருடைய ரட்சிப்பினால் மகிழ்ந்திருக்கும். தாவீது சொன்னது போல எங்கள் வாழ்க்கையிலும் தகப்பனே எல்லா சூழ்நிலையும் மாறி, தகப்பனே இந்த சூழ்நிலை நடுவிலும் தேவன் எங்களோடு இருக்கிறேன். அந்த சமாதானம் எங்களுக்குள்ள கிரியை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தினால் எல்லா அவிசுவாசம் எண்ணங்கள் விலகட்டும். இயேசுவின் நாமத்தினால எல்லா பலவீனங்கள் கொடுத்த பயங்கள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். கர்த்தருடைய ஆவியான் எங்கள் மீது இறங்குங்க. கர்த்தருடைய ஆவியான் நீங்கள் நடத்துங்க. இந்த பயணத்தில் அப்பா உங்கள் தரிசனத்தை நிறைவேற்றும் அளவு எங்களுக்கு தேவையான கிருபை, பலன், ஆரோக்கியம் உங்கள் நாமத்தினால் எங்கள் ஒவ்வொருவருக்கு உண்டாகிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த நாளை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் இந்த நாமலும் தேவ பாதுகாப்பு எங்களோடு இருக்கட்டும். நீங்கள் அற்புதங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கின்ற நல்ல பிதாவே, ஆமென். நம்ம சேர்ந்து சொல்லலாம், என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகலபம் மறவாதே. ஆமென். God bless you. தொடர்ந்து ஒரு நாள் எங்களோடு இணைந்திருங்கள். நம்ம இணைந்து நம்ம தேவன் ஆராதனை செய்யலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.